வணக்கம். மீண்டும் ஒரு நாள் ஒன்றுமே இல்லை, ப்ராக்டிக்கலாக ஒன்றுமே இல்லை. ஊரெல்லாம் சுற்றிட்டு மறுபடியும் வந்து அங்கே நிற்கிற இடத்துல நின்னாச்சு. பேங்க் நிஃப்டி இன்னைக்கு இன்ட்ரா டே ஸ்விங் வந்து ஆல்மோஸ்ட் 440 பாயிண்ட்ஸ், 433 பாயிண்ட்ஸ், ரைட். ஆனால் நின்னது வந்து -11. ஸோ ஒன்றுமே நடக்காத மாதிரி வந்து அங்கேயே நிப்பாட்டியாச்சு. நேற்றும் இதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ மார்க்கெட் மோர் ஆஃப் கண்ணாமூச்சி விளாண்டுட்டு இருக்குன்றது ஆரம்பத்துலேருந்தே நான் சொல்லிட்டு இருக்கேன். லாஸ்ட் 2-3 டேஸாகவே ரோல் ஓவர் போன வரவே முடிஞ்சிச்சு. இந்த வாரம் டைம் பாஸ், ரைட். இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுத்துருந்தேன். சரி, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் +54 பாயிண்ட்ஸ். தோ இன்னைக்கு மார்னிங் அப்படி நெகட்டிவ் போகிற மாதிரி போயிட்டு ப்ளஸுக்கு வந்துட்டாங்க. இன்ட்ரா டே ஸ்விங் வந்து 134 பாயிண்ட்ஸ். டே லோ டு டே ஹை 134 பாயிண்ட்ஸ். ப்ரீமியம் -1. பேங்க் நிஃப்டி +7. ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக சொல்ல போனால் எண்ட் டு எண்ட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உப்புச்சப்பு இல்லாத ஓடிட்டு இருக்கு மார்க்கெட். ஆனால் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நிறைய ஓடிட்டு இருக்கு. ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனி வேர்ல்பூலையும் அண்ட் டெக்ஸானையும் வந்து டீக்ரேட் பண்ணாங்க, டவுன்கிரேட் பண்ணாங்க, ரைட். அண்ட் அதனால இன்னைக்கு வந்து பெருசாக சரிஞ்சிச்சு. இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸ் எல்லாம் இந்தியாவில் அசம்பிள் பண்ண வந்தால் எலக்ட்ரானிக் பொருளாட்டம், மெயினாக வந்து லேப்டாப்பு, டிவி, ஃப்ரிட்ஜு விட்டுருங்க, லேப்டாப்பு, எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், இது எல்லாமே வந்து டெக்ஸானா விட்டா வேற யாருமே கிடையாது அந்த ஸ்கேல்ல பண்றதுக்கு. ப்ராபப்ளி டாடா வரலாம் அண்ட் மற்ற கம்பெனிஸ்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் யாருமே வந்து அக்கம் பக்கத்துல இல்லை. ஸோ டெக்ஸானா வந்து என்னதான் நீ வந்து போட்டு அடிச்சாலும் இப்போதைக்கு அடுத்த ஒரு 1-2 வருஷத்துக்கு வந்து அவனை விட்டா வேற ஆள் கிடையாது. ஸோ டெஃபினட்டா அவங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் நிறைய குமியும். இந்த டவுன் கிரேட்லாம் வந்து என்ன சரி சரி அப்படி போயிடும். ஸோ ப்ராபப்ளி இட்ஸ் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி டு பை. ஆனால் நீங்கள் உங்களோட ரிஸ்க் என்னதுன்றது நீங்கள் பார்த்துங்க. இன்னைக்கு மார்னிங் வந்து ஒரு 6 ஸ்டாக் நான் சொல்லியிருந்தேன் பேஸ்ட் ஆன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். அடுத்த ஒரு 3 நாள், அதாவது இன்னைக்கு, நாளைக்கு, நாளான்னைக்கு, இந்த 3 நாளைக்குள்ள வந்து 2-3% போகுன்றது நான் ஒரு பேசிக்கலி இது வந்து ஒரு கால்குலேட்டட் மூவ். இதில் வந்து நாங்கள் வால்யூம் பார்ப்போம், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்ப்போம், வொலட்டாலிட்டி பார்ப்போம். மூணுமே வந்து தூங்கிட்டு இருக்கும். அது மாதிரி ஸ்டாக்கை தான் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி எடுத்தது. அதில் வந்து இன்னைக்கு 6 ஸ்டாக் காலையில் வந்து சொல்லியிருந்தேன் ப்ரீ மார்க்கெட்டில். இல்லைன்னு சொன்னால் போய் அந்த ஸ்டாக்கை நீங்கள் போய் கேளுங்க. லாஸ்ட் 5 மினிட்ஸ், லாஸ்ட் இருந்ததே 7 மினிட்ஸ், லாஸ்ட் 2 மினிட்ஸ்னு வச்சுங்களேன், அதில் சொல்லியிருக்கிற நீங்கள் போய் பாருங்க. அதில் இன்னைக்கு வந்து 2 ஸ்டாக்கு இல்லை, நான் 3 ஸ்டாக் நான் சொல்ல, மூணுமே வந்து அச்சீவ் ஆகிருக்கு. ஒன்று வந்து பெட்ரோநெட் -1.7%, ரைட். அடுத்தது வந்து ஆர்இசி லிமிடெட் -3.55%. ரெண்டுமே வந்து டார்கெட் ஜம்முன்னு அச்சீவ் ஆயிடுச்சு, ரைட். அது ரெண்டுமே டவுன் சைடு. டாடா மோட்டர்ஸ் 2.75%. ஸோ ஸ்டாக்கை வந்து முந்தின நாளே ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? பண்ண முடியும், ரைட். இன்னைக்கு வந்து ரொம்ப பிளெயினாக வந்து நான் சொன்னேன், இந்த 6 ஸ்டாக் இருக்கு, இதை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறேன். நீங்கள் போய் உங்களோட ஹோம்ஒர்க் பண்ணிட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்கன்றதை நம்ம பேசியிருந்தோம். அண்ட் டெஃபினட்டாக இன்னைக்கு 6 ஸ்டாக்ல 3 ஸ்டாக் வந்து இன்னைக்கே ப்ராஃபிட் பார்த்தாச்சு. ஸோ ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு நம்ம பண்ண முடியுமா? பண்ண முடியும். அடுத்த கேள்வி வரும், நாங்களாம் F&O பண்ண மாட்டோம், கேஷ் மட்டும்தான் பண்ணுறோம். யார் உங்களை தடுத்தா? அதே ஸ்டாக்கை கேஷில் வாங்க வேண்டியது தானே, ரைட். நீங்கள் உங்களோட ஹோம்ஒர்க் நான் ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்தாச்சு. இந்த 6 ஸ்டாக் இருப்பா, இது மேலேயும் போகலாம், கீழேயும் வரலாம். 6% இது அடுத்த ஒரு 3 நாளில் இது ஆக்ஷன் இருக்கு. அது நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணால் டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ இது மாதிரி ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நிறைய விஷயங்கள் வரும் காலத்தில் நாங்கள் பேசலாம்னு இருக்கிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி ஆஃப் லேட், ரைட், நேற்றுல இருந்து நாங்கள் வந்து எங்களோட வாட்ஸ்அப் சேனல் இந்தியா டைரக்ட்னு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் போய் சேனல் சர்ச் பண்ணி பாருங்கள், அது வரும். 2 சேனல் வரும். ஒன்று வந்து இந்தியா டைரக்ட்னு ஒன்று வரும், இன்னொன்று வந்து இந்தியா டைரக்ட் நம்பர் 1 இருக்கும். அதில் இந்தியா டைரக்ட்ன்ற இருக்க சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஒரு 1300 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. ஸ்லோலி தட் வில் க்ரோ. அதில் வந்து டெய்லி மார்னிங் வந்து டேட்டாஸ் போடுறோன்னா பேசிக்காக உங்களுக்கு வந்து ட்ரேடிங்கான இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் போடுறோம். அதே மாதிரி எண்ட் ஆஃப் த டேயும் சில இன்ஃபர்மேஷன்ஸ் போடுறோம். சில இன்ட்ரெஸ்டிங் சார்ட்ஸ் இருக்கும் போதும் அதில் நாங்கள் போடலான்னு இருக்கிறோம். இது ஒரு சைடு இருக்கட்டும். அதே மாதிரி அடுத்த ஒரு 2-3 நாளில் வந்து எங்களோட சோஷியல் மீடியா, மெயினாக வந்து ஃபேஸ்புக், ட்விட்டர் அண்ட் இன்ஸ்டா, இந்த 3லேயுமே வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கலான்றது ஐடியா. அகெயின் எந்த விதமான சேல்ஸோ கேஷ் வாங்கிட்டு பண்ணுற சமாச்சாரம் எதுவுமே கிடையாது. இட்ஸ் ஆல்
இன்ஃபர்மேஷன் ஒன்று. நாங்கள் அந்த இடத்த ஆக்குபை பண்ணலாட்டினால் எங்கள் பேரை யூஸ் பண்ணி நிறைய பேர் வந்து மார்க்கெட்டில் மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து டெலகிராமில் போய் சர்ச் பண்ணி பாருங்களேன், இந்தியா டைரக்ட்னு என் ஃபேஸ் போட்டு இந்தியா டைரக்டோட லோகோ போட்டு ஒரு 6 சேனல் இருக்கு, ரைட்? 6-7 சேனல் இருக்கு. அதில் ஒன்று நாங்கள் வச்சிருக்கிறோம், பட் ஆக்டிவ் கிடையாது. நிறைய பேர் அந்த இடத்துல போயிட்டு நான் வந்து பிட்காயின்ஸ்க்கோ இல்லை கிரிப்டோ கரன்சிக்கு வந்து நிறைய ஆர்டர் இது ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கேன், இவ்வளோ பணம் கட்டுங்க, இல்லை F&Oக்கு வந்து ஆர்டர்ஸ் இது கொடுத்துருக்குறேன், டிப்ஸ் கொடுக்குறேன்ற மாதிரி அதில் நிறைய பேசியிருக்கிறேன். எந்த விதமான இதுவும் கிடையாது. ஏன் நான் வந்து டெலகிராம் போகல? வேணாம். ஏன்னு சொன்னால் அங்கே நம்மள ரிப்ளிகேட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, டூப்ளிகேட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. எது நம்ம கண்ட்ரோலில் இருக்கோ அது நம்ம பண்ணிட்டு போகலாமே. மறுபடியும் நான் சொல்கிறேன், எந்த விதமான சேனலுக்கும் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் கிடையாது. இப்போதைக்கு நாங்கள் ஜோஹோ மட்டும்தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். யாருக்கும் கால்ஸ் கொடுக்கறதில்ல, டிப்ஸ் கொடுக்கறதில்ல, அது ஞாபகம் வச்சுங்க, ரைட்? யாராச்சும் எங்கேயாச்சும் வந்துச்சுனால் தயவு செஞ்சு எங்கள் கால் சென்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், ஸோ தட் மற்றவங்க வந்து இது மாதிரி ஒரு ஸ்கேமில் மாட்டிக்கூடாதுன்றது. மார்க்கெட் இன்னைக்கு வந்து ப்ராக்டிக்கலி ஒன்றுமே பண்ணல. அண்ட் ஏற்கனவே நம்ம அதை பற்றி பேசினோம். அண்ட் மோர் ஆஃப் ஷார்ட் கவரிங் தான் ஓடிட்டு இருந்துச்சு, இல்லை லாங் அன்வைண்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. லாங் அன்வைண்டிங்கிறது என்னது? பேசிக்காக ப்ராஃபிட்டில் இருக்கிறாங்க, they are squaring off and booking the profit. தோ நிறைய ஸ்டாக்ஸ் வந்து மைனஸில் இருக்கு. ஸ்ரீராம் எடுத்துங்க, ஐடியா எடுத்துங்க, NMDC, ஹிந்து காப்பர், REC, இது எல்லாமே வந்து ஷார்ட் பில்டப்னு தான் காட்டும். ஏன்னு சொன்னால் ப்ரைஸும் இறங்கி இருக்கு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா ஷார்ட் பில்டப் தான் காட்டும். பட் இதில் போய் ட்ராப் ஆகிடாதீங்க. இன்னைக்கு நம்ம டியூஸ்டேல இருக்கிறோம், வெனஸ்டே, தேர்ஸ்டே 2 நாள். ஃப்ரைடே இன்னைக்கு சரியான ட்ராப்பாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ட்ரேட் பண்ணும்போது பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. எந்த செக்டாருமோ எந்த ஸ்டாக்குமே வந்து இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண வேணாம். டெஃபினட்டாக நாளைக்கு வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் நாளையிலேருந்து இல்லை மோஸ்ட் லைக்லி ஃப்ரம் நாளாரிலிருந்து நிறைய ஸ்டாக்ஸ் வித் சார்ட்டோட நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். நிறைய ஆக்டிவ் சார்ட்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். F&Oன்றது இந்த போஸ்ட் மார்க்கெட்டில் கொஞ்சம் பேசுவோம், ப்ரீ மார்க்கெட்டில் வந்து ப்ரிடாமினென்ட்லி வந்து F&O ஸ்டாக்ஸ் பற்றி பேசுவோம் ஒன்று. ரெண்டாவது வந்து சார்ட்டோட நிறைய விஷயம் பேசலாமே. அன்னைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இருக்குன்றது பார்க்கலாம். டெஃபினட்டாக கேஷ் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கும் அதில் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். இது இல்லாத வர்த்தக செய்திகள் இருக்கு, இது இல்லாத உத்தம்ஸ் பார்வைன்றது ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அதில் ப்ரிடாமினென்ட்லி ரைட் 90% லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ஸ்விங் ட்ரேடர்ஸ்க்கான நியூஸாக தான் இருக்கும். இல்லை ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நம்ம பேசலாம். ஒன்றும் இல்லை, நேற்று வந்து வர்த்தக செய்திகளில் வந்து நான் சொல்லியிருந்தேன், அதாவது இன்னைக்கு வந்து ரயில்வேஸ் ஸ்பெஷல், ரயில்வேஸோட ஸ்டாக்ஸ் பற்றி நம்ம பேசலாம் சொல்லிட்டு நேற்றே வந்து டீம் வந்து எடுத்து வச்சிருந்தாங்க. ஒரு 7-8 ஸ்டாக்ஸ் எடுத்து வச்சிருந்தாங்க. என்ன பண்ணுறது, அதில் 2 ஸ்டாக் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஒன்று 8%, இன்னொன்று வந்து ஆல்மோஸ்ட் 10% அப்பு. கொஞ்சம் வருத்தம், மிஸ் பண்ணிட்டோன்றது ஒன்று. ரெண்டாவது வந்து ஒரு நபர் நேர் வந்து போட்டிருந்தாங்க, அப்பா நீ வந்து BEML வந்து நீ சொன்ன அது நெகட்டிவ் ஆச்சு ஏன்ற மாதிரி. நான் சொன்னேன் வெயிட் பண்ணுப்பா, பெரிய லாஸ்லாம் இல்லை, ஒரு 1-1.5% தான்ன்றது. இன்னைக்கு BEML ஆல்மோஸ்ட் 10% அப் ஆகி 9.5% வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ப்ளஸ், ரைட்? அண்ட் இது எல்லாமே வந்து யூடியூப்ல சொன்னது தான். ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்ணுறோன்னு சொன்னால் அதை பற்றி நம்ம வந்து எக்ஸிட்ன்றது நம்ம பேசலன்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் வந்து ஸ்டில் தட் ஸ்டாக் இஸ் ஆன், ரைட்? அண்ட் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிறது புத்திசாலித்தனம். எவ்வளோ தூரம் ஸ்டாப் லாஸ் போடலாம்? ஸ்விங் லோவில் போடலாம், இல்லை பர்சன்டேஜில் போட்டுங்க. ஒரு 5%ல் நீங்கள் வந்து போடுங்க. டார்கெட் பெரிய டார்கெட்டாக கொடுத்துருந்தோம், சம்வேர் அரௌண்ட் 3200லேருந்து 4060 நம்ம டார்கெட் கொடுத்துருந்தோம். அடுத்த ஒரு 3 மந்த்ஸில் வந்து 2-3% வந்து உங்களால் லாஸ் தாங்க முடியலன்னு சொன்னால் டெஃபினட்டாக வந்து ஆல்மோஸ்ட் 20% வந்து ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு தேவையில்லை, ரைட்? அடிக்கடி வந்து இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இஃப் யூ த்ரோ பீனட்ஸ் யூல் கெட் monkeys. கடலையை தூக்கி போட்டால் குரங்கு தான் வரும், ரைட்? உங்களுக்கு பெரிய பெத்த ப்ராஃபிட் வேணும்னு சொன்னால் ஓரளவுக்கு வந்து நீங்கள் ரிஸ்க் எடுத்ததான் ஆகணும், இல்லை டைம் கொடுத்தாகணும். டைம் ஷார்ட்டேஜ் இருக்கா, ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரெடியா பண்ணலாம். ஆனால் அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கணும், அதுக்கான டேட்டாஸ் உங்கள்கிட்ட இருக்கணும். கண்ணை மூடிட்டு நான் ரிஸ்க் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஆப்ஷனில் போய் மாட்டினீங்கனால், ரைட்? ஸோ எடுங்க, ரிஸ்க் எடுங்க, ஆனால் எதுக்கோசரம் எடுக்கிறோன்னு தெரிஞ்சுட்டு எடுக்கிறது வந்து புத்திசாலித்தனம். குட்.
ஸோ இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.